அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாமிய வரலாற்றில் புரட்சிமிகு பெண்கள். இணை வைப்பை ஆதரவித்தவர்களும் பெண்கள்தான். இணை வைப்பை கடுமையாக கண்டித்து அதற்கு எதிராக புரட்சி எழுப்புவதும் பெண்கள்தான். பண்டைய காலம் முதல் இன்றைய காலம் வரை பெரும் வைப்புகளும் பெண்களே விரும்புகிறார்கள். பெண்களே இதற்கு எடுத்துக்காட்டாக லூத் மற்றும் நூஹ் நபியின் மனைவிமார்களை குறிப்பிடலாம். நூஹோடைய மனைவியையும் லூத்தோடைய மனைவியையும் தன்னை மறுப்போருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். அவ்விருவரும் நமது இல்லடியார்களின் மனைவியாக இருந்தனர். அவ்விரு பெண்களும் அவ்விருவரும் துரோகம் செய்தனர். எனவே அவ்விருவரிலும் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் சிறிதும் காப்பாற்றப்படவில்லை. இருவரும் நரகில் நுழைவருடன் சேர்ந்து நுழையுங்கள் என்று கூறப்பட்டது. இணை வைப்பை ஆதரித்தவர்களும் பெண்கள்தான். இந்த இணை வைப்பை கடுமையாக கண்டித்து அதற்கு எதிராக புரட்சி செய்தவர்களும் பெண்கள்தான். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கிருந்த பெண்கள் கூட எதை இழந்தாலும் இழப்போம், ஆனால் பகட்டு வாழ்க்கையை மட்டும் இழக்க மாட்டோம் என்று இருமார்புடன் இருந்த பெண்கள் எல்லாம் வரலாற்றை வென்றெடுத்த பெண்களாக மாறி சரித்திரத்தில் சாதனை படைத்துள்ளார்கள் என்பதற்கு ஃபிரௌனுடைய மனைவியை எடுத்துக்காட்டாக கூறலாம். ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்விடம் கூறுகிறார்கள், எம் இறைவா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக. ஃபிரௌனிடம் இருந்தும் அவனது சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக. அநீதி இழந்த கூட்டத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக கூறுகிறான். மன்னனின் மனைவியாக இணை வைப்பதில் இருப்பதை விட அல்லாஹ்விற்கு அடிமையாக இருப்பதே மேல் என்று எண்ணற்ற துன்பங்களை ஏற்றவர்கள் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள். இவ்வுலக இன்பத்தை விட மறு உலக இன்பமே மேல் என விளங்கி இணைவுக்கு மறுமையில் கிடைக்கும் தண்டனைக்கு பயந்து இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்மாதிரியான திகழ்கிற அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள். உலக மக்கள் இந்த விஷயத்தில் அவர்கள் முன்மாதிரியாக கொண்டு நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல பெண்கள் வணங்கி கொண்டிருந்த இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உடன்படிக்கை கொடுக்கும் போது அல்லாஹ் எதையும் இணையாக்க மாட்டோம் என்று உடன்படிக்கை செய்து இணை வைப்போருக்கு எதிராக களமிறங்கிய காட்சியை நாம் காண முடிகிறது. அதுவே அவர்களின் உடன்படிக்கையில் முதன்மையாகவும் இருந்தது. நபியே முகமதே, நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் வந்து அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், எங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டோம், நாங்களாக இட்டுக்கட்டி எந்த அவதூறையும் கூற மாட்டோம், நல்ல விஷயங்களில் உமக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுத்தால் அவர்களிடம் உறுதிமொழி எடுப்பீராக. அவர்களுக்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக. அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். ஆயிஷா அலி அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடம், நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், எங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டோம், நாங்களாக இட்டுக்கட்டி எந்த அவதூறையும் கூற மாட்டோம், நல்ல விஷயத்தில் உமக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி அளித்தால் அவர்களில் உறுதிமொழி வாங்குகள் என்னும் இறைவசனத்தை ஆதிவாய்மொழியில் மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், துணைவியரை தவிர வேற எந்த பெண்ணின் கையும் தொட்டதில்லை. இவ்வாறாக இணை வைப்பு கொள்கையை எதிர்ப்பதில் காலமாக பெண்களின் பாதுகாப்பு இருந்து கொண்டே இருந்தது. இத்தகைய பட்டியல்களில் உள்ளவர்கள்தாம் சத்திய சஹாபி பெண்மகளிடம் அவர்களின் தம் உயிரிலும் மேலான இஸ்லாத்தை பாதுகாப்பாக சிந்திக்க சோதனைகள் ஆரம்பமாகிறது. ஆரம்ப காலத்தில் எதிரிகளால் கட்டவீழ்த்த விடப்பட்ட கொடுமைகளை போது மக்கத்து குறைஷிகள் முஸ்லிம்களிடத்தில் நடந்து கொண்ட வெறித்தனமான செயல்களின் போது ஹிஜ்ரத், ஜிஹாத் போன்ற முக்கியமான காலகட்டங்களின் போது சஹாபிய பெண்மணியிடம் காணப்பட்ட உறுதியும் பொறுமையையும் சகப்பிணப்பு தன்மையும் சொல்லி மானதேவலாக
ஆகும். தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் ஓர் மகத்தான இஸ்லாமிய புரட்சியை மறுமலர்ச்சியாக ஏற்படுத்துகிறது. சஹாபி பெண்மகளுக்கு ஆட்சிய சேவை மகத்தானது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க நபித்தோழர்களின் வாழ்க்கை பாதையை இன்றைய இஸ்லாமிய பெண்மணிகளுக்கும் பின்பற்றி சமூக சீர்திருத்த பணியில் எழுச்சியூட்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக சஹாபி பெண்களிடம் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அவர்கள் வரலாறு கூறும் படிப்பினைகளை என்னவென்பதை இன்றைய பெண்மணிகள் அறிந்திட வேண்டும். நபி தோழர்கள் எவ்வாறு தங்களின் வாழ்க்கையை இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொண்டார்களோ அவ்வாறு நாமும் திருக்குர்ஆன் மற்றும் நபி வழியின் அறிவுரையை ஏற்று அதன்படி செயல்பட வேண்டும் என்று வர வேண்டும் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.